ஒரு அழகான கிராமத்துல ராமுன்னு ஒருத்தன் இருந்தான். அவங்க டீ கடை வச்சிருந்தாங்க. எப்பவுமே அவங்க கடையில கூட்டமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு டீ அவங்க கடையில ருசியா இருக்கும். எல்லாரும் அவங்க கடையில தான் வாங்கி குடிப்பாங்க. அவனோட மனைவி டீயை ரொம்ப ருசியா செய்வா. அதனாலேயே அந்த கடைக்கு நிறைய பேர் டீ குடிக்க வருவாங்க. ஒரு தடவை அவனோட மனைவி உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. ஐயோ ராணிமா, நீயும் போயிட்டியே, நான் என்ன பண்றது? அதுல இருந்து அவனே டீ போட்டு கடைக்கு எடுத்துட்டு போவான். தினமும் காலையில எப்பவும் போல வெள்ளனே கடையை திறந்து டீ போட்டு எடுத்துட்டு போயிடுவான். ஏப்பா ராமு, போய் டீ எடுத்துட்டு வாப்பா. நான் வந்துட்டேங்க, டீ எடுத்துட்டு வந்துடுறேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ராமுவும் டீ எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான். இந்தாங்க நீ டீ. கொடுப்பா. என்னப்பா டீ இது? நல்லாவே இல்லப்பா, எப்பவும் போற டீ மாதிரியே இல்ல. நான் அந்த டீக்கு தானே உன் கடையில ரெகுலரா வந்து குடிச்சிட்டு இருந்தேன். நல்ல மூட்ல வந்தேன், அந்த மூடவே கெடுத்துட்டேன். இனிமேல் உன் கடைக்கு நான் வரவே மாட்டேன் டீ குடிக்க அப்படின்னு ராமுவும் ரொம்ப திட்டாங்க. ராமுவும் ரொம்ப சோகத்துல இருந்தான். என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். அவன் கடைக்கு வர கஸ்டமர் எல்லாமே குறைஞ்சிட்டாங்க. சோகமா வீட்டுக்கு போய் உட்காந்து புலம்பிட்டு இருந்தான். ஐயோ கடவுளே, எனக்கு இருக்கிறதே இந்த ஒரு தொழில் தான், அதுவும் இப்படி போகுதே. நான் எப்படிதான் சம்பாரிச்சு நான் எப்படிதான் குடும்பம் நடத்தி சாப்பிட போறேனோ அப்படின்னு சோகத்துல அவன் தூங்கிட்டான். கொஞ்ச நேரத்துல இப்போ அந்த இடத்துல அவன் மனைவி பேயா வந்தா. ஐயோ, என் கணவன் ரொம்ப கஷ்டப்படுறாரே, நான் என்ன செய்ய? அவ ரொம்ப கவலைப்பட்டுட்டு கணவனுக்காக சக்கரை மூட்டையெல்லாம் கொண்டு வந்து வச்சிருந்தா. அப்படியே போய் கணவனையும் பார்த்துட்டு இருந்தா. பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தா. என்னங்க, நீங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்கவே முடியலங்க. இனிமேல் நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு அவளும் அந்த இடத்த விட்டு போயிட்டா. அட, யார் இந்த சக்கரை மூட்டையெல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சா? சரி, வச்ச வரைக்கும் நமக்கு லாபம். அதே சர்க்கரையிலையும் அவனும் டீ போட்டு காலையில எடுத்துட்டு போனான் கடைக்கு. ஏப்பா ராமு, இன்னைக்காச்சும் நான் ஒழுங்கா டீ போட்டு வச்சிருக்கியா? போய் ஒரு டீ எடுத்துட்டு வா, குடிச்சு பாக்குறேன். டீ ரொம்ப அருமையா இருக்குப்பா, நேத்தை விட இன்னைக்குதான் சூப்பரா இருக்கு. இதவே எப்பவும் மெயின்டைன் பண்ணு, சரியா? அதுல இருந்து அவன் கடையில கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. ராமு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவனோட கஷ்டம் எல்லாம் போயிருச்சு அவனுக்கு.